ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கோவின் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் எப்படி திரும்பவும் ரெக்கவர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க, ஜிமெயில் ஆட் பண்ணிக்கிங்க, கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு போட்டுக்கங்க நண்பா. ஸோ ரீஎன்டர் பாஸ்வேர்டும் போட்டுக்கங்க. இந்த ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நான் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஐ அக்செப்ட்னு. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் சைன் இன் கொடுத்து நான் உள்ள வந்துட்டேன். ஓகே நண்பா, உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷன் உள்ள போயிடும் நண்பா. கீழே ப்ளே நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க நண்பா. சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வருங்கிறதே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி வந்துடும் நண்பா. ஸோ இந்த அப்ளிகேஷனில் இந்த கேமை தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரையும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரில் நம்ம பெட்டு கட்டணும் நண்பா. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3ஆம் நம்பருங்கிறத பெட்டு கட்ட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 காயினுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 10 காயினை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிசல்ட் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் 14 நிமிஷத்தில் இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் நண்பா. ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது பார்த்தீங்கன்னா டபுளாக வரும் நண்பா. ஓகே நண்பா, இந்த கேம் ஈஸியாக இருக்குது, நான் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை டபுளாக எடுத்துக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் நிறையா காசு ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரீடம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் 3 டாட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, பேங்க் அக்கௌண்ட் எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணி அப்டேட் கொடுத்துங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரீடம் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வைங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி அலோ பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை மட்டும் அலோ பண்ணிக்கிங்க. ஸோ அலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இதுவரை நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா கவர் ஆகிட்டு இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி இந்த இடத்துல ஷோ ஆயிரும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் அப்ளிகேஷனை சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒர்க் ஆகலை ப்ரோ, நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க நண்பா. இப்போ போய் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் நீங்கள் இதுவரை டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ்லாம் சூஸ் பண்ணிக்கிங்க நண்பா. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதனாவது ஒரு ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இந்த ரெக்கவரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. 4 ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்குது. ஓகே நண்பா, இந்த மாதிரி தான் நம்ம மொபைலில் இதுவரையும் மொபைல் வாங்கினதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு ஃப்ளாஷுமே ரூட்டுமே அடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.